அதுக்கெல்லாம் பதில் சொல்ல ரெடியா? ரெடி. நீ கேட்ட சொல்லாம இருப்பா. சரி, இந்த ஸ்விக்கி ஓட்டுறீங்கல்ல, இதை வச்சு உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? பெனிஃபிட்னா என்ன, நம்ம இப்போ காலேஜ் 6 மணிக்கு போறோம், அப்புறம் சாயந்தரம் 5 மணிக்கு முடியும். நம்ம அதுக்குள்ள படிப்பு தான் படிக்கும். இப்போ இப்படி 6 மணிக்கு அப்புறம் எங்கேயும் வேலை தர மாட்டான். இதுனா நம்ம யார்கிட்டயும் வேலை பார்க்க வேண்டாம். இது நம்ம நினைச்ச நேரத்துக்கு வந்துக்கலாம். பார்ட் டைமா தான் வேலை பார்க்குறேன். சாயந்தரம் 7 to 12 மணி வரை, 12 1 மணி அந்த டைம்ல வேலை பார்க்கறதுனால நமக்கு படிக்கவும் செய்யலாம், மற்றபடி வேலைக்கு சம்பாதிச்சுக்கலாம். அதை வச்சு நம்ம பீஸ் கட்டிக்கலாம். மொத்தத்துல வரதே பீஸ் கட்டுறதுக்காண்டி தான். வீட்டுல எதுவும் கேட்க கூடாது அந்த மாதிரி. சரி, நீங்க இப்போ நிறைய வீட்டுக்கெல்லாம் போறீங்களா? இப்போ சில வீட்டுல வந்து லேட் ஆகி போவீங்க, அப்படித்தானே? அப்போ அந்த கஸ்டமரோட பார்வை உங்களை எப்படி இருக்கும்? அது அது பார்சல் நம்ம இப்போ கொடுப்போம்ல. இப்போ எனக்கு இப்படி கொடுப்போம், அவங்க வந்து வாங்குற விதமே நமக்கு அது வித்தியாசமா இருக்கும். அந்த டைம்ல ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் லேட்டா போனா இப்படி இந்த மாதிரி வாங்குவாங்க. ஒரு மாதிரி சீப்பா, ஏதோ நம்ம பிச்சைக்கார மாதிரியும், அவங்க ஏதோ பெரிய ஆள் மாதிரியும். நம்ம டைமுக்கு எவ்வளவு டிராபிக் நடந்து நம்ம போவோம், அது மூச்சு சுழிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நம்ம வந்து மழையிலயோ வெயிலையோ, மழை பெஞ்சா நம்ம எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்துலயே நம்ம நனைஞ்சி அதை கொண்டு நம்ம போவோம். அப்போ நம்ம அங்க போய் அவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று போன் அடிப்போம். வாரம் அதில் போன் அடிப்போம், எடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கும். கடைசியில் அவங்க அதை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம என்ன செய்வோம், மழையிலேயே நனைஞ்சு நமக்குள்ளதை பார்க்கணும்னா அப்போ நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்போ சரி, நம்ம கொஞ்சம் லேட்டா கொடுக்குறோம், அவங்க கொஞ்சம் லேட்டா வரதுல தப்பு இல்லை நம்ம நினைப்போம். ஆனா நம்ம கொஞ்ச நேரம் லேட் ஆயிட்டுனா அது அவங்க பாக்குற விதமே அது ரொம்ப கஷ்டமா. எல்லா கஸ்டமரும் அப்படி பண்றாங்களா, இல்ல சில கஸ்டமர் மட்டும் தான் அப்படி பண்றாங்க? அப்பா, எனக்கு டிப்ஸ் ஒரு ஆளு என்னன்னு தெரியல, எங்க பக்கத்துல ஒழுங்குனே சரி, அவரு என்ன நினைச்சாருன்னு தெரியல. அன்னைக்கு ஒரு ஆர்டர் தலப்பாக்கட்டில தான் எடுத்து கொண்டு கொடுத்தேன். அவரு ப்ரோ நான் ஜிபே நம்பர் சொல்லுங்க அப்படி இப்படின்னு சொன்னாரு. நானும் சரி ப்ரோ இதுல ஸ்கேன் பண்ணுங்க, எனக்கு ஜிபே தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். நானும் ஒரு 20 ரூபா 50 ரூபா என்னவோ போட்டுருவான்னு பாக்கேன். என்ன